to Shayaskiduniya. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரட் ஹல்வா. ஸோ கேரட் ஹல்வா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 kg கேரட் எடுத்துருக்கேன். இந்த கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை பீல் பண்ணிக்கணும். ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிக்கணும். தோலை உரிச்சிட்டு இப்போ நம்ம கிரேட்டரில் வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹல்வா நீங்கள் ஸ்வீட் பிடிக்காதவங்களுக்கு கூட செஞ்சு கொடுத்தா இந்த மாதிரி ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அகைன் உங்கள்கிட்ட கேட்பாங்க, அன்றைக்கி எனக்கு கேரட் ஹல்வா பண்ணி கொடுத்தீங்களே திரும்ப செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்வீட்டுன்னு சொன்னிங்கன்னா இந்த கேரட் ஹல்வா தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு எந்த பேனில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த பேனில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கொதித்து ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்வீட் செய்ய ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்போ செய்யறதா இருந்தாலும் இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ நான் தண்ணி ஒரு கொதிச்சோன்னே ஊற்றுனதுக்கப்புறம் அதை 2 tablespoon தேசி கீ போட்டிருக்கேன். கீ போட்டு கீ நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்சு கேரட்டை இதில் போட்டுக்கோங்க. இதை நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். எது வரைக்கும்னா இந்த கேரட்டில் வந்து தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து அது நல்லா சுண்டி வெறும் ரஃப்பாக இருக்கணும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேரட் நல்லா தனித்தனியாக உதிரியாக ஆகிற வரைக்குமே நல்லா இதை வதக்கி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு அடுத்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கீழேருந்து தேஞ்சிரும். ஸோ இதை நல்லா வதக்கிறதுக்காக அப்படியே விட்டுருவோம். இது நல்லா வதங்கி நல்லா சுண்டுக்கும். அது கலரே உங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் தெரியும். ஃபஸ்ட்டு போட்டோன்னே ஒரு கலராக இருக்கும், அது நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கலர் தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து காட்டுறேன். நல்லா உதிரியாக நல்ல ட்ரையாக உங்களுக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது பால். இது நல்லா சுண்டி அதோட பச்சை வாசனை போயிடும். உங்களுக்கு கேரட்டோட ஸ்மெல்லு ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கே தெரியும் போடுறப்ப. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நீங்கள் பாலை ஆட் பண்ணணும். இப்போ நான் 1 kg கேரட்டுக்கு 1/2 liter மில்க் எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாலில் தான் அந்த கேரட் நல்லா வெந்து உங்களுக்கு ஹல்வா மேக் ஆகி வரும். ஸோ நல்லா இதை நல்லா சுண்ட விடணும். ஸோ இதை நான் பால் ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் எப்போ வைக்கணும்னா இந்த பால் நல்லா கொதி வர வரைக்கும். இந்த பாருங்கள், பப்பிள்ஸ் மாதிரி ஒரு கொதி வருதா, அது வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதை கவர் பண்ணி அடுத்த லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த பால் சுண்டுற அளவுக்கு நல்லா அந்த கேரட் நல்லா வெந்து பால் நல்லா சுண்டிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை மேக் பண்ணி எடுங்க. அப்போ அது வரைக்கும் ஸ்லோவாக இருக்கட்டும். இப்போ மிடில் லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கீழே அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கும். ஏன்னா சில பேரோட கேஸ் ஸ்டவ் வந்து ஸ்லோவாக வச்சுருந்தாலும் கொஞ்சம் ஹை மாதிரியும் இருக்கும். ஸோ உங்கள் கேஸ் ஸ்டவ் தகுந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா இதாகிடுச்சு. இப்போ லைட்டாக சுண்டி கீழே கொஞ்சமாக பால் மட்டும் தான் இருந்துச்சு, நல்லா திக்கான பால். இந்த ஸ்டேஜில் நான் மில்க் மேடை ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் மேட் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் தாராளமாக சுகர் மட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் மில்க் மேட் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு. இப்போ சுகரை நீங்கள் வந்து 3 cups டிவைட் பண்ணிட்டீங்களா, இல்லை 1 cup மில்க் மேடாக இருக்கணும், 2 cup சுகராக இருக்கட்டும். ஸோ உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு அக்கார்டிங்காக நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் 2 காதமம் நான் எடுத்திருக்கேன். அதோட ஸ்கின்னை வெளியேந்து பீல் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே சீடை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இல்லைன்னா நீங்கள் இதை க்ரஷ் பண்ணி பவுடராக கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஃப்ளேவருக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். நான் வெறும் அந்த சீடை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அதையே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து நம்ம வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அது உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன நட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கேஷ்யூ பாதாம் மட்டும் எடுத்திருக்கேன். 2மே ஸ்லைஸாக கட் பண்ணி டேரெக்டாக அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் வேறு போட்டிருக்கோம், லைட்டாக இன்னும் லிக்விடாக இருக்கும், அதை நல்லா இன்னும் சுண்டி வரணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே விடுங்க. நல்லா சுண்டுட்டோம். ஸ்லோவில் வச்சே பண்ணுங்கள், ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும், ஸ்வீட் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னே மேலேருந்து 2 ஸ்பூன் போல் தேசி கீ போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணோன்னே மனசு கேட்கும், என்ன ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், எனக்கு ஸ்வீட்டு கொடுக்கவே இல்லையா. தேசி கீ போட்டு மூடி வச்சிருங்க. இது கொஞ்சம் சில் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் இதில் டேஸ்ட்டே ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக, அடடா எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு தானே இருக்குது. எனக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு. எனக்கு பிடிக்கும்னு வேறு சொல்லியிருந்தேன், எப்படா சாப்பிடுவோம் எப்படி. எனக்கு ஆறி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். இது கூடவே மேலேருந்து நீங்கள் கொஞ்சமாக பால்கோவாவை தூவி விட்டு சாப்பிட்டீங்கன்னா அடடா செம்மையாக இருக்குங்க. சாப்பிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்பூனில் எடுக்கக்குள்ளவே அந்த ஒரு ஸ்பூன்லாம் எனக்கு பத்தாது, இன்னும் எடு அப்படின்னு என் மனசு கேட்டுச்சு. உங்கள் மனசுக்கு இது பார்த்தோன்னே செஞ்சு சாப்பிடணும்னு தோண கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹேவ் எ குட் டே.